ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு. நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 131 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படிக்குள்ள போயிடலாம். விழா எலும்பு போட்டு திருகிறான் அவன். என்னை எதிர்த்து என்ன இருள் சக்தி வந்தாலும் அது கூட நான் நேருக்கு நேரா மோதுவேன். அதே போல என்ன நடந்தாலும் சரி, அந்த சக்தி அடையாம விட மாட்டேன். அண்ணா நீயா? இதாச்சி அம்மா அப்பா ரெண்டு பேரையும் எனக்கு புரியல. என்ன நடக்குது? இதெல்லாம் யார் பண்ணா? எனக்கு புரியல. என்ன பண்ற? உங்கள்ல ஒரு சோகம் இருக்குதான் செய்யுது. என்ன பண்ணி வச்சிருக்க? சொல்லுண்ணா. பைத்தியக்காரா, உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. இதுதான் கிஞ்சன்ஸு போட்டு தான் இதை காட்டுறான். இதுதான் டவுட். இப்போ இவன் தான் பண்ணான் நான் ரியலா. ஐயோ, ஆனா இந்த இடத்துல சாசிக்க பார்த்தா பாவமா தாங்க இருக்கு. அவன் வேணும்னே அண்ணனை வெறுக்கணுன்றதவே பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ண எதுக்கு ஏதாச்சும் இப்படி பண்ண? இப்போ யார் சொல்கிறா? என் திறமைகளோட எல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கதான். உன் திறமைகளோட எல்லையை தெரிஞ்சுக்கவா? அதுக்காகவா இவ்வளவு பண்ண? இது நம்புற மையே இல்லை. அப்ப இந்த காரணத்துக்காக தான் அப்பா அம்மாவை கொன்னியா? எனக்கு அது ரொம்ப முக்கியமாச்சு. என்ன முக்கியம்னு வேற சொல்றானே. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குடா. ஒரே டைம் எல்லா வழியும் ஃபேஸ் பண்றான்ல. அம்மா அப்பா இல்லை, அண்ணனும் எப்படி? வேண்டாம், என்ன கொன்னுடாத. இந்த கொல்லனா அங்கேயே கொண்டு இருப்பான்டா. கிளானே அழிச்சவனுக்கு உன்னை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு போகுது. இதெல்லாம் போய் நீ இப்படிப்பட்ட ஆள் கிடையாதுண்ணா. வாய்ப்பே இல்ல. உனக்கு பிடிச்ச ஒரு அண்ணனா உன் கூட இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. உன்னோட திறமைகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். என்னோட திறமைகளை பரீட்சிக்க எனக்கு சமமான ஒரு ஆளை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். உனக்கு அந்த திறமை இருக்குன்னு எனக்கு தெரியுது. என்னை வெறுக்கணும்னு உனக்கு தோணுதில்ல, என்னை தோற்கடிக்கணும்னு உனக்கு வெறி வருதில்ல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். இன்னும் உனக்கு புரியல. இது எல்லாமே என்னோட லாபத்துக்காக நான் பண்றேன். என்ன மாதிரியே ஒன்னாலையும் மாங்கிக்கும் ஷாரிங்கனை பயன்படுத்த முடியும்னு எனக்கு தோணுது. பயன்படுத்தினா ஆனா ஒரு வேலை அது நடக்கணும்னா உன் நண்பனோட உயிரை நீ எடுத்தாகணும்.
இப்படிதான் அவனுக்கு வந்திருக்கா? அப்போ அந்த கூட இருக்க நண்பன் இவன் தான் கொண்டு இருக்கானா? என்ன மாதிரியே அதனால தான் கோவப்படுறானோ? அவனை கொன்னுடு. உனக்கு ஷீஷ்பி உச்சிஹா அனகனா கிட்ட எதுக்கு தற்கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்போ இவன் தானா? நீ எனக்கு அசம்பிளிக்கு வராதனால ஷீஸ்வி உச்சிஹாவும் வராம போயிட்டான். அதான் கேக்குறேன், நீ அவன் அண்ணன் கூட மதிக்கிறவனாச்சு, ஏன் என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னா கொலை பண்ணது நீதானா? இட்டாச்சி, நீதான் ஷீஸ்வியை கொன்னதா? உண்மைதான். பின்ன எப்படி எனக்கு இந்த சக்தி எல்லாம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன்? அது சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே அவனை பார்த்தா. நாகனூர் கோவிலோட பிரதான அறையில வலது பக்கம் இருக்கிற 7வது டட்டாமி மேட்டுக்கு கீழே கிளான் எல்லாம் ஒண்ணு கூடி பேசுற ரகசிய அறை ஒண்ணு இருக்குது. அங்க உனக்கு ஒரு ரகசிய பத்திரம் ஒண்ணு கிடைக்கும். உச்சிஹா கிளானோட ஜூட்ஸுக்கான விளக்கம் முதல்ல கிடைக்கும். காட்சிப்படுத்தல் ஜூட்ஸுக்கான விளக்கம் என்னன்னு முதல்ல கிடைக்கும். இல்லை இவனே எல்லாம் சொல்கிறான். நீ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா மாங்கேக்கு ஷாரிங்கான பயன்படுத்துற 3வது ஆளா நீ இருப்ப. அதுல நானும் ஒருத்தன். அது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இப்போ உயிரோட விட்டுட்டு போறேன். அது நடக்கிறதுனால இவனுக்கு தான் லாபம். நீ கவலைப்படாத, உன்னை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கே அவங்களெல்லாம் கொல்லணும் அதுவும் தெரியல. அதனால நீ என்ன ஒரு நாள் எங்கிற குழப்பம் மண்டே வெடி. நினைச்சனா நான் உனக்கு பிச்சை போட்ட இந்த உயிரை காப்பாத்திக்கிட்டு வாழு. இங்கிருந்து ஓடி போயிடு. உன்னை நீ கவனமா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கண்ட சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் என்னை எதிர்த்து சண்டை போடவா. இந்த பழி வாங்கவான்னு அவனே தான் வழி வைக்கிறான். இது கனவா? ரியல். ஆமா, நானும் அதான் கேள்விப்பட்டேன். அந்த படுகொலையில அந்த பையன் மட்டும்தான் பொழைச்சுக்கிட்டான். அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேனே, உண்மைதானா? ஆமா, அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஆனா இப்ப எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஓ, என்னால நம்பவே முடியல. அந்த சிறந்த உச்சிஹா கிளானுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஒரு ஊரே ஒரு கிளானே ஒரு செகண்டில் காலினா. ஹே சாஸ்கே, எப்படி இருக்க? பசியோட இருப்ப, என்ன வேணும்னு சொல்ல, நான் தரேன். அந்த வெறுமை எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதுக்கு நீ அப்பயே கேட்டவனா இருந்தா கூட பரவாயில்லடா. எல்லாம் கிடைக்கிறப்ப மாறுற. குட் மார்னிங் சாஸ்கே, என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? உன் அண்ணனை இப்பதான் பார்த்தேன். அவன் நல்லா வளர்ந்துட்டான்ல. அதுலயும் அவன் ஒரு சிறப்பான ஷினோபி ஆயிட்டான். 7 வயசுலயே அகாடமில தேர்ச்சி ஆயிட்டான். அதுலயும் முதலிடத்துக்கு வந்திருக்கான். கூடவே 10 வயசுல சுனியும் ஆயிட்டானாமே. ஆமா, அவன் 8 வயசுல ஷாரிங்கன் கூட யூஸ் பண்ணான். ஆமா, அதை நான் மறந்தே போயிட்டேன். அவன் நம்ம உச்சிஹா கிளானுக்கு பெருமை சேர்க்க போறவன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சொந்த கிளான் மேலே என்ன வெறுப்பு அவனுக்கு.
திரும்ப ஏன்டா அங்கே போகிறேன்? வா சாஸ்கி செல்லும், உனக்காக தான் காத்திருந்தேன். ஏன்னா அப்பாக்காக ரொம்ப ஏங்கி இருந்தான்ல, அந்த டைம்ல இல்லாத போது கஷ்டமா இருக்கும். இப்போ தான் கிடச்சிச்சு அவனுக்கு. சாஸ்கே, கொஞ்சம் இருப்பா. என்னம்மா? அம்மா இது வரைக்கும் அவர் இத்தாச்சியை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருக்காரு. நீதான் அதே போல உன் அண்ணன் இடத்துக்கு யாரும் வர முடியாது. உங்க அப்பாவுக்கு ஒரு 2 பேர் மேலேயும் நிறைய பாசமும் அக்கறையும் இருக்கு. இவ்வளோ பட்டு போன இட்டாச்சு எப்படி அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கான் வெளியேன்றது தான் புரியல. யார் வந்து கேட்க போறா? கிளான்லேயும் யாரும் உயிரோட இல்லை, இருந்தால் பழி வாங்குவாங்க. அதான் இவன் இருக்கானே, இவன் மட்டும்தான். இல்லை லீஃப் வில்லேஜில் தானே ஒரு ஆள், அவங்களும் எப்படி சும்மா இருந்தாங்கன்ட்டு. ஆனால் அவன் 2 வில்லேஜ் விட்டு தனியாக எங்கேயோ தானே இருக்கான், திடீர்னு வரான் போகிறான், அவ்வளோதான். நாகனூர் கோவிலோட பிரதான அறையில வலது பக்கம் இருக்கிற 7வது டட்டாமி மேட்டுக்கு கீழே கிளானோட ரகசிய சந்திப்பு அறை ஒன்று இருக்கு. கிளானோட ரகசியமா? எனக்கெல்லாம் புரியுது. இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா? படிச்சிருக்கானே இதெல்லாம் அப்பவே. ஏய் ஸ்ரீகமாரு வரியா? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போய் சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் முடியாது. உங்க அம்மாவை எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா எங்க அம்மாக்கு மட்டும் நான் இதெல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், தோலை உரிச்சு உப்பு கண்ணு போட்டுருவாங்க. கேள்விப்பட்டியா? உச்சிலா கிளான் மொத்தத்தையும் யாரும் கொண்டுட்டாங்களாம். ஆமா, என் அப்பா என்கிட்ட அதுதான் சொன்னாரு. அதுல சாஸ்கே மட்டும் தான் பொழைச்சான்னு சொல்றாங்க. கிமி மாற மாதிரி தான் இல்லை, அவனும் அப்படித்தான். அதான் அந்த பக்கம் நருட்டோ தனியாக சுற்றினுக்கிறான், இவன் தனியாக. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மகனே. நாங்க 2 பேர் மட்டும் தனியா யாரும் இல்லாதப்போ அவர் உன்னை பத்தி தான் பேசுவாரு. என்னை பத்தி அம்மா கிட்ட அப்பா என்னெல்லாம் சொன்னாருன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை கொல்லணும்னு பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா இதுதான் அந்த வெறியாக மாறி இருக்கு. அண்ணா, எப்பேற்பட்ட இருள் சக்தியை இருந்தாலும் உன்னை கொல்றதுக்காக அதை நான் நேருக்கு நேர் சந்திப்பேன். என்ன ஆனாலும் சரி, அந்த சக்தியை நான் அடைஞ்சே தீர்வேன். இந்த நொடியில இருந்து பழி வாங்கிறது தான் என் முக்கிய நோக்கம். அவர் எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா சாஸ்கியை இருள் சூழ்ந்துருச்சு. நம்ம எல்லாரும் இங்கே இருந்தோம்னா சாஸ்கியை காப்பாற்ற முடியாம போயிடும். நீ சொன்னது கண்டிப்பா உண்மைதான். யாரோ சாஸ்கேவை இருளுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் என் உயிரை எடுக்க ஆசைப்படுறான். என்னால இதை நம்ப முடியல.
ஏதாச்சும் சொன்னால நண்பனை கொன்னாதான் வரும்ன்ட்டு. நான் யாருங்கிறத நீ மறந்துட்டியா? நாம 2 பேரும் நண்பர்கள். நீ எல்லா விஷயத்தையும் மறந்துட்டியா என்ன சாஸ்கே? ஸ்குவாட் 7ல நாம எல்லாரும் ஒண்ணா செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்துல இல்லையா என்ன? இல்ல. என்ன நடந்தாலும் சரி, அந்த சக்தியை நான் அடைஞ்சு தீருவேன். அதெல்லாம் அர்த்தம் இல்லாதது கிடையாது. இதுல உண்மையா இருந்த ஒரு விஷயம், நம்மளோட நட்பு. நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். என்னது நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோமா? அப்புறம் எதுக்காக சண்டை போடுறோம்? நான் தான் சொல்றேன்ல. வேணும் தாண்டா பண்றான். ஃப்ரெண்ட்ஸ்ல அதான் உன்னை கொல்றதுல நிறைய அர்த்தம் இருக்கு. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. ஒரு மட்டும் புரியுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ என்ன அழிக்கணும்னு நினைக்கிற. சரிதானே சாஸ்கே? நீ காப்பாத்துன்னு அடிச்சுக்கிறான், அவனை கொல்லணும்னு அடிக்கிறான். இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயங்க, ஒரு அனிமியில் வந்து இந்த அளவுக்கு எமோஷ்னலும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இவ்வளோ ரியாலிட்டியாக காட்ட முடியுமா, அதுவும் அந்த டைம்லேன்றதே எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இட்டாச்சி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா முகம் நடிக்குது, அதாவது கண்ணு வேற பேசுது, வாய் வேற பேசுது. அது வந்து ஒரு அனிமியில் வந்து இவ்வளோ டீட்டெயிலிங்காக காட்ட முடியுமான்றதே ஒரு ஆச்சரியத்தோடு இருந்தேன். ப்ளஸ் வந்து எனக்கு இட்டாச்சியை வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அவன் பேசுறது, அவன் வாய் பேசுறது எல்லாமே எனக்கு பொய்யா தான் தெரியுது. ஏன்னு தெரில, அவன் கதை என்ன, அவன் ரியலாக இதுன்னு அவனே சொல்கிறான். இருந்தாலும் அதை நம்ப முடியாத மாதிரியே மனசு சொல்லுது. ஏன்னா அவன் வந்து அந்த பவர் எல்லாம் கிடைச்சாலும் அவன்கிட்ட வந்து ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு கர்வம், ஆணவம் எதுவுமே இல்ல. ஆனா கண்ணுல ஒரு பெயின் மட்டும் இருக்கு. பயங்கர வருத்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த எப்பத்தாலும் கிளான் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா மேல வெறுப்பா தான் இருந்தான், திட்டிட்டு தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது அதுக்காக எப்படி அவன் இதெல்லாம் பண்ணியிருப்பான்றது ஒரு டவுட் வருது. ப்ளஸ் வந்து இப்போ இவ்வளோவும் பண்ணவன், எல்லாத்தையும் வெறுத்தவன், ஒரு கிளான், ஒரு ஒரு சொந்த கிளான் மொத்தத்தையும் அழிக்க துணிஞ்சவன் வந்து தம்பி மேலே மட்டும் ஏன் அது பண்ண முடியல? அப்போ அந்த பாசம் தடுக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பானா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா இப்போ சாஸ்கே பார்த்தீங்கன்னா கெஜன்ஸை போட்டு தான் அதை காட்டுறானே தவிர இவன் தான் ரியலாகவே அதை பண்ணானால வேற என்ன பண்ணது, இவன் பழி ஏற்றுக்கிட்டானா என்னன்றே அது புரியல. அதை வந்து சாஸ்கே கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை கற்றுக்கோ, இதை செஞ்சுக்கோ, இதை நீ எடுத்துகிட்டு வா, அப்போ தான் உனக்கு இந்த புரியோன்றதுக்காக என்னை பழி வாங்க வா, அப்போ தான் நீ பவர் ஆவ என்னை வெறுன்றத அவன் அங்கேருந்து விதைச்சிட்டு போயிட்டான். அதனால தான் அவன் இப்படி ஆயிருக்கானே. அதுக்கான காரணம் தான் தெரியல. பாசம் இருக்குன்னு காட்டுறத வேற ரீசன் சொல்லி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்ற மாதிரி இருக்கு. அது என்னமோ ஒரு பெரிய ரீசன் இருக்குது, அது என்னன்றது இப்பயாவது காட்டிடுவாங்கன்னு நினச்சேன். போன ஃப்ளாஷ்பேக்லேயே இது வந்துச்சு, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஏதாவது புதுசாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சுத்தமாக அது காட்டல. இன்னொன்று என்னன்னா, இப்போ இட்டாச்சி வந்து ஃப்ரெண்டை கொன்னதுனால கூட மேபி அந்த குற்ற உணர்ச்சி இல்லை, ஒரு கிளானுக்காக என் ஃப்ரெண்டே கொல்ற அளவுக்கு நான் போயிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி வேணா இந்த கிளான் மேலே வெறுப்பு இருந்திருக்கலாம், இல்லை எங்கள் அப்பா மேலே கோவப்பட்டிருக்கலாம், அப்படி கூட இருக்கலாமோன்னு தோணுது. அதான் தெரியலைங்க, ஒருவேளை இது இன்னும் அந்த கிளானோட வேவே இப்படி தான் நீ பண்ணி ஆகணும்ன்ட்டு அவனை தப்பான வேலை போக வச்சதுனால இப்படி வெறுத்து இப்படி பண்ணானா, இல்லைன்னா அறியாமல் நடக்குதா, ஒன்றுமே புரியல. ஏன்னா அங்கே அப்பா அம்மா அந்த டிஸ்டன்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு கனெக்ட் இல்லவே ஃபேமிலியில், அதனால இப்படிலாம் எனக்கே தோணுது. இல்லை ஒரு நல்ல ஃபேமிலி அப்படி இருக்குன்னா அவன் இப்படி இந்த அளவுக்கு இது போக மாட்டாங்க. இந்த பக்கம் இவன் இட்டாச்சிக்கு எல்லாம் தெரியும், ஏதோ ஒன்று ஒரு ரீசனுக்காக பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சாஸ்கேக்கு எந்த ரீசனுமே தெரில, என்னன்னே தெரியல. அதுவும் அந்த வயசில் அவனுக்கு அப்போ தான் அப்பாவோட அந்த இது கிடச்சிது, பேசுறது கிடச்சிச்சு, எல்லாமே அந்த கிடைக்கிற அந்த டைமுக்கு அவனுக்கு போயிடுச்சு. அதுவும் அண்ணனாலேயே அப்படின்றப்போ அவன் வெறுக்க தான் செய்வான். அந்த வயசுக்கு அவனுக்குமே தெரில. அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருந்தா கூட ஓகே, எதுவுமே சொல்லலை. அப்போ அவன் என்ன நினைப்பான், இப்படி வெறுப்பாக தான் மாறுவான். எனக்கு என்னென்னா, நருட்டோ வந்து சுத்தமாக அப்பா அம்மா குழந்தையா இருக்கும் போதே இல்லைன்ற மாதிரி தான். இவனுக்கு கிடச்சி கொஞ்ச நாள் இப்போ தான் வந்துச்சு, அது போயிடுச்சு. ஸோ இது பெயின் அதிகம் தான். இத்தனை நாள் சின்ன வயசுலேருந்து இட்டாச்சி அழிக்கணும் ஒரு குறிக்கோளோட இருந்தால் லீஃப் வில்லேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த வெஜன்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல சைடு வெளியே வந்து அதுலேயே மூழ்கி அப்படி இருந்தானா, திடீர்னு திரும்ப இட்டாச்சியை பார்த்ததும் நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேனே, இதுக்காக தானே இத்தனை நாள் இருந்தேன் அப்படிங்கிறது திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இல்லை இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது, என்னோட இது தானே, என்னை இதை நோக்கி தான் போகணும், அவனை விடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அதிகமாக வந்துடுச்சு. அதான் அந்த டைமுக்கு அவன் கர்வமாக இருந்தான், இட்டாச்சி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஜிராயா பெருசு வரப்போ கூட வேணாம் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஏன்னா அவன் பவரை நம்பினான். நான் வந்து கற்றுக்கிட்டேன், கக்காஷி எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, நான் இவனை பீட் பண்ண முடியும்னு நினச்சேன். பட் வந்து அது ஒன்றுமே இல்லை அவன் முன்னாடின்றப்போ அது வெறுப்பாக மாறிடுச்சு. ஸோ இங்கே இருந்தால் என்னால் கற்றுக்க முடியாது, நான் வெளியே போனால் தான் வேலைக்கு ஆகுன்றது. சரி நீ அந்த முடியெல்லாம் எடுத்து ஓகே, உறிஞ்ச வர ஏன் நம்பினேன், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இடிக்குது.
வேற யாருன்னா போயிருக்கலாம், வில்லேஜில் வேற யாருன்னா போயிருக்கலாம், அவங்ககிட்ட ஏன்டா போனேன் அப்படின்ற அந்த ஒன்று மட்டும்தாங்க ரொம்ப இடிக்குது. ஆனா சாசிக்கு நினைச்சா பாவமா தான் இருக்கு. இப்போ அவன் சைடு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு. இப்போ இருக்கிற லீஃப் வில்லேஜ் இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதா இல்லை இத்தனை நாள் எனக்குள்ள இருந்து அந்த வலி அந்த விஷயத்தை நான் நோக்கி போகிறதானும் போது அவனுக்கு அதுதான் சூஸாக இருக்கும். அதனால இப்போ லீஃப் வில்லேஜ் அவன் பெருசாக பார்க்க மாட்டாங்கிறது லாஜிக்காக தான் இருக்குது. ப்ளஸ் ஆனால் வந்து லீஃப் வில்லேஜ் வந்து முன்ன இருந்தது எப்படி அந்த டைமுக்கு எப்படி இருந்ததோ தெரியாது. பட் இந்த கேங் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் உன்னை கூட இருக்கிறவங்க இப்போ எப்படி இருக்காங்க, உனக்காக பண்ணுறாங்க இல்லையா? இப்படி இருக்கிறவங்க நீ ஒரு விஷயத்துக்கு போகிறப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எதனா செய்வாங்கன்றது தானே. எல்லாருமே கூட்டா வந்து போயிருக்கலாம். எல்லாரும் நல்லது நல்லதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ரொட்டவா இருந்தா அட்வைஸ் பண்ணி கெட்டவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணி திருத்தணும்னு பார்க்குறான். பட் இவனோட வழி அது இல்லைல்ல, பழி வாங்கணுங்கிறது இப்படி கம்பேர் பண்ணி முடியக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவே இழந்திருக்கானும் போது அது எப்படி அவன் இவன் வந்து திருத்தினா மாறிடுவேன் ஏற்றுக்கலான்னு அவன் மனசு ஏற்றுக்காது இல்லை. இல்லை இப்போது சாஸ்கே மனசில் இருக்கிறது கொஷின் மார்க் தான். இது ஏன் பண்ணான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஓடுறான், கொல்லணுன்றது இல்லை. ஏன் பண்ண முதல்ல அது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுல தான் ஆர்வமாக இருக்கான். அதுக்கு நருட்டோவும் வந்திருப்பான்றத, நருட்டோ அந்த டீமே வந்திருக்கும். உனக்கு இதுன்னா சரி வா எல்லாருமே போவோன்ட்டு தான் போயிருப்பாங்க. அது ஏன் மிஸ் ஆச்சு? ஆனால் பாரு லீஃப் வில்லேஜும் அந்த வில்லேஜும் சேமாக தான் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஆனால் லீஃப் வில்லேஜ் கூடமே எதுவுமே சாசிக்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை. யாருமே எதுவுமே சொல்லாதப்போ சாசிக்கு மைண்ட் செட் அப்படி தானே இருக்கும். கரெக்டு தான். எனக்கு அந்த ஒரு விஷயம் தாங்க புரியல. இப்போ இந்த 2 கிளான் ஒன்றா இருக்கணும். இப்போ லீஃப் வில்லேஜ் ஆகட்டும் அண்ட் வந்து இப்போ உச்சியா கிளானுன்றது அதை சார்ந்து இருக்குன்னே வச்சுப்போமே. இப்போ ஒரு ஒரு ஊரே ஒரு கிளானே அழிச்சிட்டு ஒருத்தன் போயிருக்கான். லீஃப் வில்லேஜ் எப்படி அவனை விட்டுச்சு அப்படின்றது புரியல. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்குள்ளே வர்றப்போ தான் இவர் கக்காஷ்கே அப்புறம் அந்த ஆஸ்மா அவர்லாம் வந்து ஷாக் ஆனது. இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு நீ இந்த ஊருக்குள்ளேயே வரியான்ட்டு அப்போ தான் கோவப்பட்டாங்க. அப்படி ஃப்ரீயாக ஏன் விட்டாங்க? அப்படி விட்டுருக்க முடியாது இல்லையா? இப்படி பண்ணிட்டு போனோன்னே எப்படி விட்டாங்கன்றது ஒரு கொஷின் மார்க். அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை, அந்த அளவுக்கு ஐடாகி ஒழிஞ்சு வச்சுட்டு இருந்தானா என்னன்றது ஒன்றுமே புரியல. அப்படி விட்டுருக்கு அதில் லீஃப் வில்லேஜ். அதனாலதான் அவன் அத்தாசுக்கியா அங்க போய் தனியா இருந்துக்கிட்டான். ஒரு டீமா இந்த வில்லேஜுக்கும் டச் இல்லாம அந்த சைடும் எதுவும் இல்லாம அப்படி இருந்துக்கிட்டான். இப்பதான் திடீர்னு ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ வந்திருக்கான் போல இருக்கு. ஆனால் இது ஏதோ பெரிய பிளான் தான். என்னத்துக்கு இப்போ ரிட்டன் வந்திருக்கானா அந்த நருட்டோக்காக அந்த பவருக்காக வந்திருக்கான். ப்ளஸ் வந்து இட்டாச்சியும் என்ன சொல்ல சாஸ்கேவும் தூண்டி விட்டுட்டு தான் போயிருக்கான். இப்பயும் நீ வான்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இதுக்கு ஆன்சர் இங்கே கிடைக்கும்னு நினச்சேன், பட் கிடைக்கல. இது எப்போ தான் இதுக்கு ஆன்சர் கிடைக்குன்னு தெரியல. இது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு, அது ஏன்டான்ட்டு. எனக்கு இட்டாச்சி மேலே வந்து அவன் வில்லனே என்னால் பார்க்கவே முடியல. அந்த ஒரு விஷயம் இடிச்சுட்டே இருக்கு. இவன் வில்லனால நம்ம திட்டிட்டு இவன் இப்படி தான்டா போடா நீ ஏதோ பண்ணிக்கணும்னு சொல்ல. பட் அப்படியும் தெரில, சாஸ்கேவே விட முடியல. இவனும் போய் தலடா எப்படியோ போட்டோன்னு விடவும் முடியல. இவனும் நல்ல பையன் ஏன் அப்படி அப்படின்ட்டு எல்லாமே குழப்பமாக அப்படி நிற்குது. நருட்டோக்கு நிற்கிறதா சாஸ்கே நிற்கிறதானே ஒரு குழப்பங்க. அதுதான் இப்போ நருட்டோ கூட விட்டுருப்பான், நீ பழிவாங்க கூட போய்க்கணும். அந்த உரச்சு மாட்ட போனதுனால இவங்க இவ்வளோ அகேன்ஸ்டா வந்து காப்பாற்ற பார்க்குறாங்க. அது மட்டும் தானே தவிர அவனுடைய அந்த ஒரு வெறிக்கு அவங்க யாரும் தடையா இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். போன இடம் சரியில்லை. சாஸ்கே நினச்சிட்டு இருக்கான் அவன் வழி வந்து புரியாதுன்ட்டு. நருட்டோட பெஸ்ட்டாக அவனுக்கு எல்லாமே புரியும்டா, அவனோட நல்லாவே புரியும். என்னமோ பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.